வீட்ல மத்தவங்க கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, நானும் ராஜியும் உங்களுக்கு அப்படி இல்லல்லக்கா. என்கிட்டயோ ராஜி கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. உங்களை வேலைக்கு போக சொல்லி மாமா சொல்லும் போது நீங்க வேணான்னு சொன்னீங்களே, அப்பவே எங்களுக்கு தப்பா தெரிஞ்சுச்சு. நாங்க உங்ககிட்ட கேட்கவும் செஞ்சோம்ல, அட்லீஸ்ட் அப்பவாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கணும் தான், சொல்லல. தப்புதான். உன்கிட்ட ஒரு பொய், ராஜி கிட்ட ஒரு பொய், அத்தை மாமா கிட்ட ஒரு பொய், இப்படி ஆயி போச்சேடா. இப்படி ஆயிடுச்சுதான். அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா சரியாயிடுமா? இல்லடா, என்னால தாங்கவே முடியலடா. ஊர் பூரா தேடி இப்படி ஒருத்திய கட்டி வச்சிட்டோமேடா அவனுக்கு. ஐயோ ஐயோ, என்னாலே தாங்க முடியலையேடா. டேய், அவ என்ன நம்பிக்கையிலடா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா? கடைசி வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரிய போறது இல்லைன்னு நினைச்சிட்டாளா? நம்மளை இழிச்ச வாய் குடும்பம்னு நினைச்சாளாடா? யாராவது இப்படி செய்வாங்களா? குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு பொய்ய சொல்லி, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையேடா. அவன் மனசுல எவ்வளவு ஆசையை வளர்த்திருப்பான். அதனால இப்படி அவன் மனசு சுக்கு நூறா உடைச்சு போட்டுட்டாளேடா அவ. பாவி, படு பாவி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு குடும்பமா எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா? என்னமோ நாம தப்பு பண்ண மாதிரி நடு ரோட்ல நின்னு சத்தம் போட்டு போறாங்களேடா.